தமிழக வெற்றி ஐயோ இல்லைங்க, தமிழக வெற்றி கழகம், இதுதான் கரெக்ட். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு ஜேவி அவர்கள் வந்து மாநாடுல பல விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதை பத்தி தான் 2-3 நாளா டாக் ஆஃப் த டவுனாவே இருக்குது. அதுல குறிப்பா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, பாஜக பாசிச பாஜக பாய்சன் திமுக, அது போக அதிமுக எங்க இருக்குன்னே தெரியலங்க, அந்த கட்சி காணாம போயிடுச்சு போல, அப்படி இப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்தபடிலாம் சொல்லியிருந்தாரு. அது போக ஸ்டாலின் அங்கிள்ன்றாரு, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்ன்றாரு, எவன் எழுதி கொடுத்தாண்டா இவன் கண்டபடி படிச்சுட்டு போறான்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் பேசியிருந்தார்ல. அதுக்கு பல அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, எம்பிக்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரியாக்ஷன் எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நம்ம ஷோ பேர் 420. நான் உங்க அச்சு, அசால்ட் அச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இனிமே தினம் கேள்விப்படுவீங்க. முதல்ல அதிமுகவை பார்த்து அந்த கட்சி இருக்குதா, கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்களா, ஒரு காலத்துல எப்படி இருந்த கட்சிங்க, அம்மா ஆட்சியில இருக்கும் போதும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில இருக்கும் போதும் சரி அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்கன்னே தெரியலங்க, அவ்வளோ விசுவாசமான தொண்டர்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு எடப்பாடி அவர்கள் தக்கான ரிப்ளை ஒன்று கொடுத்திருந்தாரு. புதிய அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு 2வது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு வயசு 1.5 வயசு குழந்தை. 2 மாநாடுக்கே இப்படின்னா என்ன அப்படின்னா, அவர் நேத்து கட்சி ஆரம்பிச்சாருங்க. அதாவது கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் கூட ஆகல. அது கை குழந்தைங்க, 1.5 வயசு குழந்தைங்க. அது சொல்றதெல்லாம் ஒரு விமர்சனமா எடுத்துக்க முடியுமா? இதுக்கு போய் நான் ரிப்ளை பதில் வேற பேச முடியுமா அப்படின்ற மாதிரி பங்கமா கலாய் ஒன்று போட்டு விட்டாரு. அதாவது எலெக்ஷன் வரப்போகுது, இப்பதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க வந்து என்ன குறை சொல்றதா? அதாவது சூரியனை பார்த்து நாய் குலைக்க தான் செய்யும், அதுக்கெல்லாம் சூரியன் என்ன கல்லெடுத்து அடிக்கவா முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை ஒன்று போட்டு விட்டுருக்காரு. அடுத்ததா பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கிட்ட இதை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க 1652 எம்எல்ஏக்கள் இருக்கிறோம். 330 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். உலகத்திலே மிகப்பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவர் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, 3வது முறையாக பிரதமர். ஏங்க, அவரு கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சியோட வரலாறு தெரியுமா அவருக்கு? அதாவது இந்தியா முழுக்க 1602 எம்எல்ஏக்கள் இருக்காங்களாம். அது போக 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்காங்களாம். அதுவும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையா ஆட்சியை பிடிச்சிருக்காரு. நேருவுக்கு அப்புறமா தொடர்ந்து 3 முறை பிரதமரா இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் தான். பாரதிய ஜனதாவோட வரலாறே தெரியல அவருக்கு. இந்த உலகத்திலேயே சிறந்த கட்சியில பிஜேபியும் ஒண்ணு. இப்படிப்பட்ட கட்சியை பத்தி அவர் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் தெரியாம பேசிட்டு இருக்காரு. கொள்கை எதிரின்னு சொல்றாருல, தாவேகாவோட கொள்கை தான் என்ன, அவரோட கொள்கை என்னன்னு முதல்ல அவருக்கே தெரியல. முதல்ல கொள்கையை சொல்லட்டும், அதுக்கப்புறம் எங்க கட்சியை குறை சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததா அண்ணாமலை அவர்கள் கிட்ட கேட்கும்போது அவரும் இன்னும் தக்கான ரிப்ளை ஒன்று கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு மேடை இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் கச்சத்தீவை பத்தி பேசுவேன்னா பேசிட்டு தவறு இல்லை, பேசுறது தவறு கிடையாது. ஆனா இத்தனை நாள எங்க போனாருங்கன்னா, இது எப்படியா இருக்குன்னா, இது வடிவேல ஒரு படத்துல இருப்பார். காலையில பட்டையெல்லாம் போட்டுட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போவார். அது காலையங்கள வடிவேல், அப்பா அம்மா காலில் விழுந்து. சாயங்காலம் அதே வடிவேல ஒரு டாஸ்மார்க் வண்டி விடுறா அப்படிம்பார். அந்த மாதிரி தான் இருக்கு. அரசியல் கட்சிக்கு முன்பு நான் வேறு, அரசியல் கட்சிக்கு பின்பு நான் புத்தான எப்படி ஏத்துக்க முடியும்? இவர் வந்து கச்சத்தீவு பத்தி பேசுறாரு, பாசிசம் அப்படின்றாரு. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா அவருக்கு? மீனவர்கள் பத்தி எல்லாம் பேசுறாரு. இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுமா? இத்தனை வருஷமா சினிமா பண்ணியிருக்காரு அவர். சினிமா இதெல்லாம் எதை பத்தியாவது பேசியிருக்காரா? அங்க வந்து சினிமா டயலாக பேசிட்டு இங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. விஜய் அரசியலுக்கு வந்தது நல்லதுங்க, ஆனா மாநாடுல பேசுறாரு அப்படின்னா ஒரு சப்ஜெக்டோட பேசணும். சரி, ஒரு ஹெட்லைன்ஸ் மாதிரி பாசிசம் பேசியாச்சு, ஒரு டிக்கு. அதுக்கப்புறம் என்ன, கச்சத்தீவு ஒரு டிக்கு. அதுக்கப்புறம் மீனவர் பிரச்சனை ஒரு டிக்கு. உள்ள என்ன இருக்கு அப்படின்ற தரவுகளோட பேசுங்க, ஆதாரத்தோட பேசுங்க. அதை விட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்காருங்க. அடுத்ததா தமிழிசை அவர்கள் கிட்ட கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பொருந்தா கூட்டணியா பொருந்துற கூட்டணியா அவருக்கு என்னப்பா தெரியும்? எத்தனை நாள் அரசியலை அவர் பின்பற்றி இருக்கிறார், அரசியல் ஞானம் பெற்று இருக்கிறார். அவர் அரசியல் ஞானம் இல்லைன்றதுக்கு கச்சத்தீவை பத்தி சொல்றதே ஒரு உதாரணம். இன்னைக்கு தனி விமானத்துல போனார்ல, எங்கேயோ யாரு கூடயோ இல்ல, தனி விமானத்துல யாரோட கல்யாணத்துக்கோ போனாரு, யார் கூடயோ நான் சொல்லல, யார் கல்யாணத்துக்கோ போனாரு. அந்த மாதிரி எல்லா ஏர்போர்ட்டையும் முன்னேற்றி வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நீங்க எல்லாம் கேட்டுக்கோங்க.
இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டை எந்தவித பிரச்சனையும் இல்லாம மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வழிகாட்டுதலில் அங்கே உள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள் நிர்மாணித்து கொடுத்திருக்கிறார்கள். தாமரை இலையில எப்படி தண்ணி ஒட்டாதோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல தாமரை வரவே வராதுங்கன்றாரு. அதுக்கு தமிழிசையக்கா, தமிழ்நாட்டுல தாமரை மலரும் தானே சொல்லியிருந்தோம், தாமரை இலையில தண்ணி ஒட்டும் நான் சொல்லியிருந்தோம். நாங்க என்ன பேசணும்ன்றது முதல்ல முழுசா கேளு தம்பி, கேட்டு அதுக்கப்புறமா பேசு. அது போக உன்னால ஒழுங்கா ஒரு மாநாடே நடத்த முடியல. அதாவது மாநாட்டுல நட்டு வச்சிருந்த கொடிக்கம்மா அறுத்துக்கிட்டு கீழே விழுவுது. மாநாடே ஒழுங்கா நடத்த முடியல. நாளைக்கு நீங்கெல்லாம் முதல்வர் ஆயிட்டா ஆட்சி எப்படி நடத்துவீங்க? நீங்க அரசியலை கத்துக்கிட்டு வாங்க, அரசியல் ஞானம் பெற்றுட்டு வாங்க. அதுக்கப்புறமா மோடியை பத்தியும் கச்சத்தீவு பத்தியும் இதை பத்தியும் அதை பத்தியும் பேசலாம். நீங்க தனி விமானத்துல ஒருத்தவங்களோட கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்கல்ல, அந்த அளவுக்கு ஏர்போர்ட்லாம் இவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னா யாரு காரணம்? பிஜேபி தான் முக்கிய காரணம். அப்படி இருக்கும் பொழுது சும்மா பிஜேபி சரியில்லை பிஜேபி சரியில்லைன்னு சொல்றீங்களே, கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு சொல்றீங்களே, கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தது யாரு? எந்த ஆட்சியில் அந்த பிரச்சனை வந்தது அப்படின்றத முதல்ல கத்துக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறமா பேசுங்க அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது மதுரையில மாநாடு நடந்துச்சுல, அதனால விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே என் அன்பிற்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொன்னார்ல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பையன் தான் சொல்லிட்டு இருக்க, சரிங்களா? அவர் அண்ணன்னா அவரு தம்பி, எங்களுக்கு எங்க தம்பி அவர். என்னுடைய பேட்டியில் நீங்க ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அனுமதி இல்லாமல் யாரும் கேப்டனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு ரீசன் என்ன நான் சொல்றேன். கேப்டன் எம்ஜிஆரை மானசீக குருவாய் ஏத்துக்கிட்டார். அது மாதிரி எல்லா இடத்துலயும் சொல்லுவார், என்னுடைய மானசீக குரு இவர் தான் எம்ஜிஆர். எங்க குடும்பத்துல ஒரு பையங்க விஜய், அவருக்கு அவ்வளவு பிடிக்குங்க, அதனாலதான் என் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருமே இவரை தம்பியா தான் பார்த்தாரு, வெளியாலாம் கிடையாதுங்க, என் குடும்பத்துல ஒருத்தன் தான் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் 2 பேருக்கும் கூட்டணி கன்ஃபார்ம் அப்படின்றது அக்கா பேசும்போதுல இருந்தே நல்லா தெளிவா புரியுதுங்க. KN நேரு அவர்கள் இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தலைவர் 40 ஆண்டு காலம் அரசியல்ல இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதுல எல்லாம் ஒண்ணும் மாற்றம் இல்லை. தராதரம் இல்லாம பேசியிருக்காருங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஒரு 10 பேர் 50 பேர் கூடுறாங்க அப்படின்னா வாய்க்கு வந்தபடி பேசலாமா? நம்ம தமிழ்நாடுடைய மாண்புமிகு முதல்வர், அவரை போய் அங்கிள்ன்றீங்க கிங்கிள்ன்றீங்க, வாய்க்கு வந்தபடி ஏகப்பட்ட போய் குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறீங்க. இதுக்கு நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண போறது இல்ல. தேர்தலில் மக்களும் பதில் சொல்லுவாங்க, நாங்களுமே பதில் சொல்லுவோம். 2026 வரப்போகுது, இன்னும் ரொம்ப காலமெல்லாம் இல்ல. வந்துச்சுன்னா உங்க லட்சணம் என்ன அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிடும். அதை விட்டுட்டு சும்மா போய் குற்றச்சாட்டு 4 பேர் கை தட்டுறாங்க அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கெல்லாம் பேசாதீங்க. இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசுறவருக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததா சரத்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடிகர் எனிபடி கேன் கம் டு பாலிடிக்ஸ். அதான் சொல்லியிருக்கோம். அந்த 1996ல சரத்குமார் அரசியல் பயணத்தை பார்த்திருந்தீங்கன்னா எல்லாரும் அரசியல் வரணும், இளைஞர்கள் அரசியல் வரணும் சொல்றதுதானா. அரசியல் வந்தவர் அரசியல் பாடம் கற்றுக்கொண்டு என்னை பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு கொள்கை ரீதியாக பேசுறோம். He doesn't have the right to call Mr. Prime Minister ன்னு சொல்ற அளவுக்கு ஒன்றும் விஜய் வளர்ந்துடல. சாரி, சும்மா பாசிசம்ன்றாரு, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்ன்றாரு. பாசிசம்னா அவருக்கு என்னன்றது தெரியுமா? முதல்ல பாசிசத்தை கத்துக்கிட்டு வரட்டும். என்ன ஏதுன்றதே தெரியாம சும்மா யாராவது எழுதி கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசலாமா? அது போக இந்த இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், அவரை போய் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், உங்களுக்கு ஒரு கேள்வி, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னு பேசுறீங்களே, அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது உங்களுக்கு? அதுவே முதல்ல தப்பு. ஒரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க. அதுக்கப்புறமா பாசிசத்தை பத்தி பேசலாம், இதை பத்தி பேசலாம், அதை பத்தி பேசலாம். முதல்ல கத்துக்கிட்டு வாங்க. எவனோ எழுதி கொடுக்குறான்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது RP உதயகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொண்டனாக ஒரு கிளைக்கழக செயலாளராக ஜனநாயகத்தின் அடையாளமாக படிப்படியாக ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், வாரிய தலைவர், அமைச்சர், முதலமைச்சர் என்று உயர்ந்த, இன்றைக்கு 8 கோடி தமிழர்களின் ஒரே நம்பிக்கையாக இருக்கிற, இன்றைக்கு 100 தொகுதிகளுக்கு மேலே 52 லட்சம் மக்களை நேரிலே சந்தித்திருக்கிற, 234 தொகுதிகளுக்கும் எழுச்சி பயணம், எழுச்சி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையின் திமுக பத்தி பேசினதுக்கு அவர் ஒன்றும் உங்களை மாதிரி சினிமால இருந்து வரல. முதல்ல போஸ்டர் ஒட்டியிருக்காரு, அதுக்கப்புறம் வட்டம் மாவட்டம் படிப்படியா மேல MLA MP முதலமைச்சராகி இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலரா இருக்காரு. அது போக 34 நாள்ல 100 தொகுதிகளுக்கு போய் 52க்கும் மேற்பட்ட மக்களை சந்திச்சிருக்காருங்க.
மக்களை சந்திச்சு ஒரு எழுச்சி பயணமே நடத்திட்டு இருக்காரு. நீங்கெல்லாம் சினிமாக்காரர், உங்களுக்கு கூட்டம் கொடுத்தனா அது பெரிய விஷயமே இல்லை. சாதாரண விவசாயியா இருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து அவருக்குன்னு ஒரு கூட்டம் கொடுத்து பாத்தீங்களா, அதுதாங்க பெரிய விஷயம். எழுச்சி தமிழரோட புரட்சி பயணத்தை பார்த்து என்ன தெரியும் அவருக்கு? இந்த மாதிரி அவரு பேசுறதுக்கு நாங்க பதில் சொன்ன அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஹெச் ராஜா அவர்கள் கிட்ட ஏற்கனவே பாஜக முருகன் மாநாடு ஒண்ணு நடத்துச்சு. அந்த மாநாடு முடிச்ச பிறகு அந்த இடம் மாநாட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரியே தான் இருந்தது. ஆனா அந்த தாவேகா மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கு, நடத்தி முடிச்சா இந்த மாதிரி இருக்கே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஊடக நண்பர்கள் போடுற பதிவு தான் 10,000த்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகள் நொறுக்கப்பட்டன நேத்திக்கு தாவேகா. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாட்டில் கிட்டில் எல்லாம் கீழே செதறி கிடந்தது எல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு மாநாடு நடந்தாலே அந்த இடத்த அலங்கோலப்படுத்தின ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு எவ்வளோ அலங்கோலமாகுங்கிறத நேற்று தாவேகா மாநாடு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. ஆகவே மக்கள் புரிந்து கொள்வார்கள். கட்டுப்பாடான உங்களுக்கே தெரியுதுல, மாநாடு நடந்த இடத்தையே நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளோ அலங்கோலமாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த தமிழ்நாடு போச்சு, அவர் இந்த தமிழ்நாடோட முதல்வர் ஆனாரு அப்படின்னா தமிழ்நாடு எவ்வளோ அலங்கோலமாகும், தமிழ்நாடு நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றத ஓட்டு போறதுக்கு முன்னாடி மக்கள் யோசிச்சுக்கணும். இதெல்லாம் நான் சொல்ல வரல, அவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்களே என்ன பண்றாங்க அப்படின்றது மக்களுக்கே தெரியுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி சீமானன்ட்ட கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாநாட்டுல கிரீஸ் தடவிட்டு இருந்தாங்க கம்பியில. என்னன்னா கம்பியை தாண்டி யாரும் மேல வந்துடக்கூடாது, அவர் தாவேகா தலைவர் நடந்து போற ரேம்புக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கம்பியெல்லாம் கிரீஸ் தடவிட்டு இருந்தாங்க. இதை சீமானன் கிட்ட பாத்தீங்கல்லனே, கம்பியெல்லாம் கிரீஸ் தடவி அவங்க தொண்டர்களே அசிங்கப்படுத்துறாங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாத்தையுமே இன்னைக்கு பேசுறேன், நாளைக்கு ஏற்கனவே சீமானன் வந்து அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் அணில் குஞ்சுங்க, அங்கிருந்து இங்க தாவும் இங்கிருந்து அங்க தாவும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் கிரீஸும் தடவி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீமானன் உடனே ஒரே வார்த்தை தான், இது எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா எப்படி, செஞ்சியில பேசும்பொழுது அவங்க தொண்டர்களை வச்சு அணில் குஞ்சுகள் அப்படி இப்படின்னு சொல்லி கிளின்னு கிழிச்சிட்டாரு, எல்லாத்தையுமே இப்பவே சொல்லிட்டா எப்படி, போக போக கண்டென்ட் நிறைய இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. திருமா கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொள்கை கோட்பாட்டு முழக்கம் இல்லை, ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை, திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு என்பதே அந்த மேடையில் அவர்கள் உமிழ்ந்த அரசியல். தாவேகா மாநாடு எப்படி இருக்கு அப்படின்னா வெறும் வெட்டு கூச்சலுக்கும் கூட்டத்துக்குமான ஒரு மாநாடு தாங்க இருக்கு. அதுல பெருசா கொள்கையை பத்தியோ கோட்பாடை பத்தியோ எதுவுமே சொல்லல. நீங்க தாவேகால இருக்க யாருக்கிட்டையாவது உங்க கொள்கை என்னன்னு கேளுங்க, யாருக்குமே பெருசா எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு அதிகாரத்து மேல இருக்கிற ஒரு வெறி, திமுக எப்படி இவ்வளவு நல்லபடியா ஆட்சி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வெறி அவர் மேல ஒரு வன்மமா மாறுது. இத மக்கள் தேர்தல்ல இதுக்கான நல்ல பதில சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களோட ஆட்சி, ஏன்னா இந்த திமுக 4.5 வருஷமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது மக்களுக்கே தெரியும், கண்டிப்பா பதில் சொல்லுவாங்கன்றாரு. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் ஒரு கட்சி ஒன்று வச்சிருக்காரு, அந்த கட்சியோட தலைவர் அப்படின்றதே மறந்துட்டு இன்னைக்கு திமுகவுக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காருங்க.